இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டீச் பண்ண போறோம்னா ஆல்பபெட்டிக்ஸ், அதாவது ஏபிசிடி இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லி தர போறோம். சேம் டிஎல்எம் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி போர்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. தமிழில் உயிரெழுத்துக்கள் சொல்லி தந்தோம். இந்த மாதிரி டிஎல்எம் வச்சு இதே மாதிரி ஃபார்மட் டிஎல்எம் வச்சு மேத்தமெட்டிக்ஸில் ஷேப்ஸ் சொல்லி தந்தோம். அதே மாதிரி நம்பர் சொல்லி தந்தோம். இப்போ இதே மாதிரி டிஎல்எம் வச்சு நம்மளுக்கு இவங்களுக்கு ஆல்பபெட்டிக்ஸ் டீச் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி டிஎல்எம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மீண்டும் இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம டீச் பண்ணுறப்ப இவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு தடவை விசிபிளாக காமிச்சிட்டு இன்னொரு தடவையும் அவங்கள தொட்டு பார்த்தும் அந்த லெட்டர்ஸை நம்ம படிக்க வைக்க போகிறோம். லாஸ்ட்டில் நான் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம இவங்களுக்கு ஒரு தடவை சொல்லி தந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீச் பண்ண போகிறது கேபிட்டல் லெட்டர்ஸ். இது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கேபிட்டல் லெட்டர்ஸ். என்ன பார்க்க போறோம்? ஆல்பபெட்ஸ். கேபிட்டல் லெட்டர் ABCD பார்க்க போறோம். இது என்னது? A. இது என்னது? A. ஓகே. இது என்னது? A. அடுத்து என்னது? B. அடுத்து C. அடுத்து D. இது என்னது? A. அடுத்து என்னது? அதுக்கு அடுத்து சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அடுத்து D. அடுத்து என்னது? E. க்கு அடுத்து என்ன இருக்கு? F. க்கு அடுத்து என்ன இருக்கு? G. க்கு அடுத்து H. அடுத்து I. அடுத்து J. அடுத்து என்ன இருக்கு? K. அடுத்து L. க்கு அடுத்து என்ன இருக்கு? M. அடுத்து கீழ N. அடுத்து O. ரவுண்டா இருக்குல, அது O. அடுத்து P. O க்கு அடுத்து P இருக்கு. அடுத்து Q. அடுத்து R. அடுத்து S. T. அடுத்து U. அடுத்து V. அடுத்து கீழ W. W க்கு அடுத்து X. அடுத்து Y. லாஸ்ட்ல Z. சரி, இன்னொரு தடவை சொல்லுவோமா? என்ன இப்ப இது நம்ம பார்த்தது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரா? கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர் ABCD நம்ம பார்த்திருக்கோம். எதுக்காக நம்ம கேபிட்டல் லெட்டர் இது எதுக்காக நம்ம இத படிக்கிறோம்னா, நம்மளோட பேர் எல்லாம் இருக்குல்ல, நம்மளோட பேருக்கு இப்ப லோகநாதன் இருந்துச்சுன்னா, லோகநாதன் எழுதுறப்ப முத இந்த எழுத்து தான் எழுதுவோம். இங்க எல் இருக்குல்ல, எல் இப்படி போட்டிருக்கா, எல். அந்த எழுத்து தான் ஃபர்ஸ்ட். நம்ம பேருக்கு முதல் எழுத்து என்ன எழுத்து வருதோ அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். நம்ம பேர்ல முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர். வெங்கடேஷ் சொல்லுங்க, நம்ம பேர்ல முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? வெரி குட், கேபிட்டல் லெட்டரா? சரி, இது இப்ப நம்ம யாராவது ஒருத்தரை டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஏங்க யார் சொல்றீங்க? சரி, யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ABCD? யார் சொல்றீங்க? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? சார். வெரி குட். சரி, நீ சொல்றியா? சரி, நான் சொல்றத தொட்டு பார்க்கணும். A எங்க இருக்கு? A தொட்டு பாரு. A எப்படி இருக்குன்னு தொட்டு பாரு. A எப்படி இருக்குன்னு தொட்டு பாரு. சூப்பர், வெரி குட். B எங்க இருக்கு? B. வெரி குட். சரி, W எங்க இருக்கு? W. வெரி குட். W மேலேயே எப்படி ரைட் பண்ணு. W எப்படி இருக்குன்னு அது மேலேயே போட்டு பாரு. W எப்படி இருக்குன்னு அது மேலேயே போடு. W எப்படி இருக்கு அது மேலேயே போடணும். அப்படி அது மேலேயே போடு. W நான் போட்ட மாதிரியும். இதை நம்ம என்ன சொல்லணும்னா, இப்படி நம்ம பிராக்டிஸ் தர்றப்ப they will enhancing the sensory development சொல்லுவோம். இப்படி நம்ம தொட்டு பார்த்து படிக்கிறப்ப அவங்களோட புலன்கள் எல்லாமே மேம்படும். அதாவது புலன்கள் எல்லாம் நம்மளுக்கே தெரியும். பார்க்கறது, கேட்கறது, அதுக்கடுத்து நுகர்றதுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 5 புலன்கள் இருக்கும். தொட்டு பார்க்கறது, டச்சு சொல்லுவோம். இது 5 புலன்கள். இந்த மாதிரி தொட்டு படிக்கிறப்ப அவங்களுக்கு ஆழமாக ஸ்டோர் ஆகும். அதாவது இது லாங் டைம் மெமரியாக இருக்கும். ஷார்ட்டாக டக்குன்னு அவங்களுக்கு மறந்துடாது.
இதை இந்த மாதிரி டீச் பண்ணுறப்ப அவங்களுக்கு எப்பயுமே மெமரியில் இருக்கும். ஆனால் இது ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கணும். சரி, இப்போ இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். வைசக், நான் சொல்கிறத கரெக்டாக டச் பண்ணணும். எந்த லெட்டர் சொல்கிறனோ அந்த லெட்டர் மேலே கரெக்டாக எந்த ஷேப்பில் இருக்கோ அது மேலே இப்போ ஏன்னா இப்படி இப்படி போடணும். சரியா? அது மேலேயே டச் பண்ணி பார்க்கணும். டி எங்கே இருக்குது? டி ஃபார் டாக். சூப்பர், வெரி குட். டி போடுங்க. டி எப்படி இருக்குது? டி எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது? இப்போ ரைட் பண்ணுங்க. வெரி குட். சரி, எல் எங்கே இருக்குது? எல் வெரி குட். எல் மேலே எப்படி போடுங்க? வெரி குட். இது என்ன லெட்டர்ஸ்? இது கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா? வெரி குட். என்ன லெட்டர்? சத்தமா சொல்லு. கேபிட்டல் லெட்டர். வெரி குட். இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம பசங்க எப்படி இந்த மாதிரி ஆல்பபெட்ஸை கேபிட்டல் லெட்டர் எப்படி படிச்சாங்க அப்படின்றத எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்படி படிக்கிற மூலியமா நானே சொல்லியிருந்தேன், இது அவங்களுக்கு வந்து லாங் டைம் மெமரியா, லாங் டைம் ப்ராசஸ் இது இருக்காது. அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் தர அவங்களுக்கு ஆழமாக ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்ப. சரி, இன்னொருத்தர் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட லேர்னிங் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். கிஷோர், இது என்னது? சூப்பர், வெரி குட். சதோஷ், இது என்னது? வெரி குட். சரி, இன்னொருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லோகநாதன், இது என்னது? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். ரெண்டு பேரும் ஆக்டிவா இருக்காங்க. பரவாயில்ல. நம்ம எந்த ஒரு டாபிக் கவர் பண்றோம்னாலும் நம்ம ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை எந்நேரமும் ஆக்டிவாவே வச்சிருக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. ஓகே, ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு. பரவாயில்ல. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம பசங்களுக்கு டீச் பண்றோம் அப்படின்றத அடுத்த டாபிக் கவர் பண்றப்ப பார்க்கலாம். Thank you. Have a nice day.